பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாய் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது இந்த அழகான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கி கர்த்தருடைய நாமத்திற்கென்று கொடுக்கிறவர்கள் எப்படி கொடுக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அதில் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறது தேவன் பிரியமாக இருக்கிறார். சிலர் கொடுக்கும்போது நான் நிறைய முறை பார்த்துருக்கிறேன். என்னுடைய கரங்களில் சிலர் கொடுக்க வரும்போது சிலர் வருவார்கள், சிலர் வர மாட்டார்கள். இதை ஏன் நான் கொடுக்க மாட்டேன், நீ போய் கொடுத்துக்கோ அப்படின்னு தூரமாக நின்று நான் கவனித்து பார்ப்பேன். அந்த தேவன் பிரியமாக இருக்க மாட்டார் என்றது அவங்களுக்கு தெரியாது. கொடுக்குற வேலை யாருது, கொடுத்த வேலை யாருது, ஆண்டோடையது தான். இந்த நிலம் யாருது, ஆண்டோடையது தான். அது கொடுக்கும்போது அதில் உற்சாகம் வர மாட்டேங்குது. தேவனுடைய சமூகத்தில் கொடுக்கும்போது உற்சாகமாய் கொடுக்கணும், உற்சாகமாய் கொடுக்கணும். அதில் கர்த்தர் கவனித்து பார்ப்பார். நாம் எப்படி கொடுக்குறோம் அப்படின்றத அவருக்கு தெரியும். ஒரு விஷயம் தெரியுங்களா, எந்த ஊழியங்களாக இருக்கட்டும், உலகத்தில் இருக்கிற எந்த ஊழியங்களாக இருக்கட்டும், எந்த ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டது என்றால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷியாக அந்த ஊழியக்காரர் இருப்பார்கள் என்றால், யாரை கொண்டு வேண்டுமானாலும் தேவனால் நிறைவேற்ற முடியும். ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நாங்கள் ஜெபம் பண்ணிருந்தோம் பெங்களூரில். ஜோ பைடன் கர்த்தரை அழைத்து கொண்டு வருவாராக, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். உடனே ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் ஆமேன் அப்படின்னு சொன்னாங்க. சில நேரத்தில் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் சரியில்லாத ஜெபமாக இருக்குது. எல்லாம் ஆமேன் ஆமேன்னு சொன்னாங்க. ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் என்னை பார்க்க ஒரு குடும்பத்தர் வந்தாங்க. நாங்கள் அந்த ஜெபத்தை மறந்துட்டோம். குடும்பத்தில் வந்தாங்க, ஜெபம் பண்ணிருக்கிறோம், எல்லாம் வந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கே ஜெபம் பண்ணி, எப்பயுமே யார் பேரையும் நான் கேட்க மாட்டேன், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி விட்டுருவேன். அன்னைக்கு பார்த்து பேரை கேட்குறேன். ஒரு குட்டி பையன், குட்டி குழந்தை. இந்த பிள்ளை பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். ஜோ பைடன் அப்படின்னாங்க. அப்படியே என் மூஞ்சி எல்லாரும் பார்த்தாங்க. இந்த ஜோ பைடனுக்கு தான் நம்ம எல்லாம் ஆமீன் ஆமீன் ஸ்தோத்திரம் பண்ணமோ? நம்ம அமெரிக்க அதிபர் எல்லாம் கேட்டோம். ஆனால் கேட்கும்போது அமெரிக்க அதிபர்னு சொல்லாமல் ஜோ பைடன் சொன்னது தப்பாக போச்சு. இதே போல் தான் நம்முடைய லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், யாரை கொண்டு வேண்டுமானாலும் தேவனால் ஒரு ஊழியத்தை தாங்க முடியும், கொடுக்க முடியும், வளர்க்க முடியும். யாரை கொண்டு வேண்டுமானாலும் ஒரு ஊழியக்காரனை தாங்க முடியும், வளர்க்க முடியும், அவங்களை உயர்த்த முடியும். ஆனால் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் சரி, எந்த ஊழியங்களுக்கு போனாலும் சரி, நீங்கள் செய்யும் போது உற்சாகமாக செய்ய, இல்லாட்டினா செய்யாத. அது உனக்கு ஆசுதமே இல்லாமல் போயிடும். ரொம்ப கவனமாக இருக்குன்னு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். எவ்வளோ பிரியமான தெய்வம் அவர். இன்றைக்கி அந்த அன்பு தகப்பன் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தெரியுங்களா? இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், நிறைய பேர் அந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டுருக்குறாங்க. எனக்கு எவ்வளோ பேரை தெரியும், எவ்வளோ பேரை பார்த்துருக்குறேன். ஆண்டவருக்கென்று கொடுக்கும்போது அந்த உற்சாகம் இருக்காது. எத்தனையோ இடங்களை நான் கவனிச்சிருக்கிறேன். மற்றவர்களுக்கு கவனிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ உற்சாகமாக கவனிப்பாங்க. ஊழியர்களை கவனிக்கும் போது அந்த உற்சாகம் இல்லாமல் போடுறது எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கிறேன். சில இடங்களுக்கெல்லாம் போகும் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர்களை கவனிக்கவே மாட்டாங்க. அது அந்த சபையோட ஊழியக்காரரை கவனிக்க மாட்டாங்க. நான் போனோடனே பார்த்தா என்னையும் அப்படியே விழுந்து 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 கவனிப்பாங்க. நான் அவங்களை ஆஸ்வதிப்ப நினைக்கிறேன் அப்படின்னு வரேன்ட்டு அழகு கர்த்தர் பேசுவார். உடனே எப்படி விழுந்து கவனிக்குதுங்க? ஒரு நாளாவது இந்த சபையோட ஊழியக்காரனை கவனிச்சிருக்காங்களா? அப்படியே நான் கம்முன்னு இருப்பேன். அந்த பாஸ்டர் அப்படியே அவருக்கு எதுவும் தெரியாது, அமைதியாக சிறுப்பிள்ளை போல் கிடப்பார். அப்போ நான் ரொம்ப வேதனையாக இருக்கும். எவ்வளோ பெரிய வேதனை! ஒரு நாளாவது இந்த ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு இருக்கணும் இல்லையா? எனக்கு பிரியமானவர்கள், இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் யாராக இருந்தாலும் சரிங்க, அவன் விசனமாய் இல்லை கட்டாயமில்லை, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கிறவன். உற்சாகமாய் கொடுக்கிறதில் தேவன் பிரியமாக இருக்கிறாரா? உங்கள் உள்ளத்தை, உணர்வை, எண்ணங்களை, சிந்தனைகளை, ஏக்கங்களை கர்த்தருக்கென்று உற்சாகமாய் கொடுங்க. நீங்கள் கொடுக்கறதுலேயும் உற்சாகமாக கொடுங்க, உங்களையும் உற்சாகமாக கொடுங்க. மணிக்கணக்காக அவர்கிட்ட உட்காந்துருங்க. அபிஷேகத்துக்காக உட்காருங்க, வரங்களுக்காக உட்காருங்க, வல்லமைக்காக உட்காருங்க, கனிகளுக்காக உட்காருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன்.
இந்த வாரம் நான் இதுக்காக உட்கார போகிறேன், பாட போகிறேன், துதிக்க போகிறேன், ஆராதனை செய்ய போகிறேன். உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஊழியம் செஞ்சு ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. என் அன்பு சகோதரி, நீ ஊழியம் செஞ்சு ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. அவருடைய கிருபை இல்லாத ஊழியம், அவருடைய அபிஷேகம் இல்லாத ஊழியம், அவருடைய வரங்கள் இல்லாத ஊழியம், அவருடைய வல்லமை இல்லாத ஊழியம், அனல் இல்லாத ஊழியம், எதற்கு இந்த ஊழியம்? வேண்டவே வேண்டாம். தூக்கி போட்டு ஓரமாக உட்காருங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க, ஃபில் பண்ணுங்க, அதுக்கப்புறம் போங்க. ஏன்பா அழுவுற? உன் தைல கோப்பை நிரப்பிட்டு வா, நான் பெத்லேஹேம் ஊருக்கு ஒன்று அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொன்னார்ல. அதே போல் ஏங்க ஊழியம் செய்கிறீங்க? கொஞ்சம் உட்காருங்க, ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து அந்த அபிஷேகத்தை, அற்புதத்தை, அதிசயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உற்சாகமாய் கொடுக்கிறது தேவன் பிரியமாக இருக்கிற உங்கள் இருந்தது கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுங்க, அபிஷேகத்தை கொடுங்க, வரங்களை கொடுங்க, வல்லமை கொடுங்க, அக்கினியை கொடுங்க, நிரப்பிக்கொள்ளுங்க. வெளியில் போய் பாருங்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாகல் மேலாவீர்கள். அன்பு தகப்பனே, 2 Corinthians 9:7 நீங்கள் அழகாக சொல்லிக்கிங்களேப்பா. உற்சாகமே கொடுக்கறதில் தேவன் பிரியமாக இருக்கிற அந்த வார்த்தையின் பிரகாரமாய் அன்பு அற்புதம் செய்ய ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டும், நன்மை செய்யும். இயேசு மல பிதாவே, ஆமேன், ஆமேன்.